கடந்த செப்டம்பர் மாதம் அதிமுகவிலிருந்து இந்த கூட்டணியிலிருந்து விலகிய டிடிவி தினகரன் மீண்டும் என்டிஏ கூட்டணியில் இணைகிறார். இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? திஹார் ஜெயிலில் ரொம்ப குளிர்னு பார்க்குறேங்க, வேற ஒன்றும் கிடையாது. இந்த ஜனவரி மாதத்தில் வந்து அங்கே போய் இந்த ஏக்யூஐ வேற ரொம்ப மோசமாக இருக்கு. அவருக்கு வந்து சம்மன் வந்ததா சொல்லியிருக்காங்க. கோர்ட்டில் பிப்ரவரி மாதம் முதல் வாரத்தில் அவர் வந்து கோர்ட்டுக்கு வர வேண்டும் என்று கூறியிருக்கிறார்கள். அந்த 50 கோடி கொடுத்து ரெட்டலையை வந்து கைப்பற்ற அந்த கேஸ் இருக்கு இல்லையா, அதில் வந்து 2017 இருக்கின்ற வழக்கு. அந்த வழக்கில் வந்து கடைசியாக விசாரணை எப்போ நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா 2022. அவர் இதை அறிவித்த உடனேயே, அதாவது நான் இந்தியாவிலிருந்து விலகுறேன்னு சொன்ன உடனேயே வந்து ஐ திங்க் ஒரு வாரத்துக்கு பிறகு வந்து சம்மன்ஸ் வருகிறது. அப்போ மிக தெளிவாக இதான் நடந்து கொண்டிருக்கிறது, வேற ஒன்றும் கிடையாது. ஒன்னோ திஹார் ஜெயிலு இல்லைனா கூட்டணி என்று வந்து விட்டது. அப்போ எடப்பாடி பழனிசாமியினுடைய காலில் விழுந்தானே, யார் காலில் விழுந்தாலுன்னு இன்னொரு காலு தானே என்ற அடிப்படையில் வந்து டிடிவி தினகரன் அங்கே போய் நிற்கிறாரு தான் பார்க்க வேண்டுமே தவிர வேற ஒன்றும் கிடையாது இல்லை. அப்போ பாஜகவோட வாஷிங் மிஷின் ஃபார்முலா தான் இப்போ தமிழகத்தில் நடைபெற்றிருக்குன்னு நீங்க சொல்றீங்களா? ஆமாம்மா, அனைவரும் இப்போ வந்து திமுக ஒரு வாஷிங் மிஷின் வச்சிருக்கு, வைத்திலிங்கம் கொண்டு வந்து அதில் தான் டிவிஎஸ்சி வாஷிங் மிஷின் இருக்கு. அதே மாதிரி பாஜகவினோடது, ஆனால் வந்து டைம் டெஸ்டடு, அது வந்து இம்போர்ட்டட் வாஷிங் மிஷின். அது அனைவர் யார் வந்தாலும் சரி, அந்த கூட்டணியில் இருக்கின்ற நபர்கள், ஒரு நபருக்கு வந்து ஒரு காலேஜ் வந்து ஆக்கிரமிப்பில் கட்டியிருக்காங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கிறது. அதே மாதிரி இன்னொரு நபருக்கு மேலே கொலை வழக்குகள் இருந்து பல விஷயங்கள் இருக்கிறது. 3வது நபரும் ஏறத்தாழ இந்த காலேஜ் விஷயத்தில் கொஞ்சம் வீக் தான். 4வது நபர் பார்த்தீங்கன்னா போபாலில் ஒரு மெடிக்கல் காலேஜுக்கு பெர்மிஷன் கொடுக்கல வந்து முறைகேடு இருக்குது, அந்த வழக்கு இன்னும் நிலுவையில் இருக்கிறது. அப்போ எப்படி பார்த்தாலும் எந்த அளவுக்கு, அதே மாதிரி அதிமுக இருக்கின்ற ஏறத்தாழ ஒரு 4 தலைவர் 5 தலைவர்கள் மேலே வந்து சிபிஐ வழக்குகள் இருக்கிறது, மத்திய அரசாங்கத்தினுடைய வழக்குகள் இருக்கிறது. இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். இப்போ முழுக்க முழுக்க வந்து ஒரே ஒரு ஃபார்முலா தான். எங்க கூட இருந்தா ஜெயிலுக்கு போக வேண்டாம், எங்க கூட இல்லைன்னா திஹார் ஜெயிலில் ரொம்ப குளிரா இருக்கும், நீங்களே பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் வந்து அடிக்கடி டெல்லிக்கு அழைத்து இவர்களை, இந்த தலைவர்களை அழைத்து கொண்டு அதன் பிறகு வந்து சொல்லுவார்கள், இப்படி குளிரே வெளியே இவ்வளவு மோசமா இருக்குங்க, நீங்க திஹார்ல போனீங்கன்னா ரொம்ப கஷ்டமா இருங்க. இதுதான் ஃபார்முலாவே இதுதானுங்க. இந்த கூட்டணி எப்படி வந்து உருப்படுன்னு பாருங்களேன் நீங்க. இந்த கூட்டணியில் இப்போ தேமுதிகவும் சேர போறதா சொல்லிட்டு இருக்காங்க. இதை இப்போ நீங்க எப்படி பாக்குறீங்க? ஆமா, தேமுதிக மேல மட்டும்தான் இப்போ ஒரு வழக்கு இல்லாமல் இருக்கிறது. அதாவது இது ஏதாச்சும் கண்டுபிடிச்சு தான் செய்ய வேண்டும், இடி அந்த மாதிரி ஏதாச்சும் ஆர்கனைசேஷன் அனுப்பி தான் செய்ய வேண்டும். ஏனென்றால் அவர்கள் வந்து இப்போ இதுவரை அவர்கள் வந்து கட்சிக்கு நல்ல ஒரு இடம் வர வேண்டும், அதாவது நம்பர் ஆஃப் சீட்ஸ் ஆனாலும் சரி, ராஜ்யசபா சீட், இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நெகோசியேட் பண்ணிட்டு இருக்காங்க. திமுகவோட பேசிக் கொண்டிருக்கிறார்கள், அதே நேரத்தில் அதிமுக கூடயும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். கொள்கைக்கு உட்படலாம் ஒரு கட்சிக்கு இல்லை, நமக்கு தெரிஞ்ச விஷயமா தான் இருக்கிறது. அப்போ வந்து கூட்டணியில் வந்து பலம் சேர்க்க முடியுமான்னு பார்த்தா நிச்சயமாக விருதுநகரில் வந்து நிரூபித்தார். ஏறத்தாழ அவர் ஜெயித்த மாறி இருந்ததை 4000 வாக்குகளுக்கு வந்து அவர் மாணிக்க தாக்கூரால் தோற்கடிக்கப்படுகிறார். இதுதான் இப்போதே நிலைமை. அப்போ இன்னும் ஒரு குறிப்பிட்ட நபர்கள் வந்து அந்த கட்சியை நம்புகிறார்கள், அந்த கட்சிக்கு வாக்களிக்கிறார்கள் என்ற நிலை இருக்கிறது. அப்போ அவங்க கூட கொஞ்சம் பார்த்துத்தான் இவர்கள் வந்து நெகோசியேட் செய்ய வேண்டும் என்ற ஒரு நிலை இருக்கிறது. அதாவது பாஜக ஆனாலும் சரி, அதிமுக ஆனாலும் சரி, திமுக ஆனாலும் சரி. என்னை பொறுத்தவரை அதிமுக அதில் பேச்சுவார்த்தை நடத்ததாக எனக்கு தெரியவில்லை. நிச்சயமாக பாஜக தான் செய்கிறது என்றுதான் என்னுடைய தகவலாக இருக்கிறது. இந்த டிடிவி தினனுடைய இணைப்பை வந்து நீங்க எடப்பாடி பழனிசாமியுடைய வெற்றியா பாக்குறீங்களா இல்ல தோல்வியா பாக்குறீங்களா? இல்லை, எடப்பாடி பழனிசாமியினுடைய மாபெரும் வெற்றியாகத்தான் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. ஒரு காலத்தில் வந்து பண்ணையார் வந்து பழனின்னு கூப்பிடுற ஒரு நபர் வந்து இன்னைக்கு வந்து ஐயா பழனிசாமின்னு கூப்பிட வேண்டிய ஒரு நிலைக்கு வந்து அந்த பண்ணையாரை கொண்டு நிறுத்தி இருக்குது. அது முழுக்க முழுக்க அந்த வெற்றி வந்து எடப்பாடி பழனிசாமி தான். அவர் செய்த சாதனைகள் என்று பார்த்தீங்கன்னா சிறிதெல்லாம் கிடையாது. 5 வருடம் வந்து முதல்வராக இருந்ததே மாபெரும் சாதனையாக நான் பார்க்கிறேன். இந்த ஒரு அதிமுகவினுடைய அந்த ஏறத்தாழ சின்ன பின்னமாகி கொண்டிருக்கின்ற அந்த சமயத்தில் வந்து ஒருங்கிணைக்க வைக்கிறார். பாஜகவினுடைய பிரஷரை வந்து அப்படியே ஒரு வே அதுல இருந்து நின்று கொண்டே வந்து 2 லாங்குவேஜ் ஃபார்முலாக்காக தீர்மானம் போடுகிறார்கள். அப்ப நிறைய விஷயங்கள் செய்திருக்கிறார். எடப்பாடி பழனிசாமி மாதிரி ஒரு நபர் வந்து அதிமுகவில் இல்லை என்றால், இப்ப ஓபிஎஸ் மாதிரி ஒரு தலைவர் இருந்தானே அதிமுக இதுக்குள்ளாலே முடிஞ்சிருக்கும். தொலைபேசி வாயிலும் உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு நன்றி திரு ஆர்கே.